ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பேரையெல்லாம் மாற்றிட்டேன். பேரை மாற்றிட்டு அந்த நிகழ்வு மட்டும் சொல்கிறேன். அவங்க பேருங்க ராஜகுமாரின்னு பேர். எங்கள் ஈரோட்டில் அங்கேருந்து பள்ளிப்பாளையத்தில் வேலைக்கு போகிறாங்க. இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ராஜகுமாரியை கூட்டிக்கிட்டு முதல் முறையாக வேலைக்கு போகிறாங்க. அங்கே ஈரோட்டிலேருந்து பள்ளிப்பாளையம் போகணும். அங்கே ஒரு தறிப்பற்றையில் வேலை செய்கிறாங்க. செஞ்சுட்டு திரும்பி வராங்க ராத்திரி 7 மணிக்கு. அந்த அம்மா ராஜகுமாரி அப்போ தான் முதல் முறையாக வேலைக்கு போகிறாங்க, பள்ளிப்பாளையத்துக்கு போகிறாங்க. விவரம் தெரியாது. அவங்க வந்துகிட்டு இருக்கிற 4 ஸ்டாப் காணின ஒன்று அங்கே வந்துங்க ராஜகுமாரின்னு ஒரு திரையரங்கம் இருக்குது, ஒரு தியேட்டர். அவர் கண்டக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, ராஜகுமாரி இறங்கு, ராஜகுமாரி இறங்கு அப்படின்னாங்க. இந்த அம்மா என்னது கூட்டத்தோடு வந்தவங்க அவங்களோட நிற்கணும். ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, முன்னால் போய் நின்ட்டாங்க. அந்த கூட்டம் தள்ளி 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 அந்த அம்மா முன்னால் கொண்டு போய் விட்டுது. கண்டக்டர் ராஜகுமாரி இறங்குன்னு சொன்ன உடனே அந்த அம்மா கீழே இறங்கிடுச்சு. அந்த அம்மா கீழே கீழே பார்த்தா அவன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காண ஒரே அழுக, பயமாயிடுச்சு. அப்புறம் அங்கே இருந்தவங்கெல்லாம் பணம் கொடுத்து ஏதோ பஸ் ஏற்றி விட்டாங்க. இங்கே ஈரோடு வந்த உடனே கூட்டிகிட்டு போனவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கே ராஜகுமாரி இறங்குங்கிறாங்க. ராஜகுமாரி இருந்தால் தானே இறங்குறதுக்கு. அங்கே ராஜகுமாரி இல்லை. உடனே அவர் வீட்டுக்கார்கிட்ட போனால் அவங்க வீட்டுக்காரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அப்போ இந்த அம்மா ஒருத்தர் பண்ணின வேலை அந்த குடும்பத்தில் எத்தனை பேருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு டென்ஷன் பண்ணி, வீட்டுக்கார டென்ஷன் பண்ணி, இவ்வளவு. அது என்ன காரணம்? போதிய விழிப்புணர்வு இல்லை. ஆகவே ஆண்கள் அவருடைய அதாவது ஆளுமைங்கிறது அதிகாரம் கிடையாது, அன்பால திருத்துறது என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறான். கணவன் அதுதான் அவனுக்கு கண் போன்றவன் கணவன். எனவே இப்படிப்பட்டவர்கள். அதோடு மட்டுமல்ல சொன்னாங்க, பெண் ரொம்ப எனக்கு தெரிந்து ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்லியிருந்தார், அம்மா மங்களம், நீ வர வர கோட் சேவா மாறிக்கிட்டு வர, ஜாக்கிரதை. என்னங்க சொல்றீங்க? ஒன்றும் புரிய. கோட் சேவா நானா? ஆமாம். என்ன சொல்றீங்கன்னு உடனே அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, என் பர்ஸில் இருக்கிற காந்தியை ஒரு காந்தியா நீ சுட்டுக்கிட்டே வர, எனவே நீ கோட் சேவா மாறிக்கிட்டு வர, ஜாக்கிரதைன்னு சொன்னார். அப்படி பெண்கள் சொல்லுவாங்க, இவங்க சேர்த்து வைக்கிறாங்க, சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக எல்லாம் சொல்லுவாங்க. பெண்கள் தான் சிக்கனத்துக்கு, பெண்கள் தான் சேமிப்பு என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். முதலில் உலகிற்கு இந்த சிறு சேமிப்பு என்ற திட்டத்தை, சிட் ஃபண்ட் சொல்றாங்க இல்லைங்களா, இதை அறிமுகப்படுத்தியவர் யார் என்று சொன்னால் ராஜா ரவிராம் என்ற ஒரு ஆண், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு ஆண் மகன் தான் இந்த திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் என்பதை இங்கே நான் உங்களுடைய கவனத்திற்கு இங்கே கொண்டு வர விரும்புகின்றேன். அதோடு மட்டுமல்ல, நடுவர் அவர்களே, எப்படி கணவன் விட்டு கொடுத்து போறோம் பாருங்க. ஏன்னா ஒரு காலத்தில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு டைவர்ஸ் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா அத்தனை எவ்வளவு கேஸ் தங்கி நிற்குதுங்க. எல்லாமே ஆண் பெண் உறவு என்பது இன்றைக்கு கேலி கூத்தாக மாறுகிறது. அந்த பொறுமை இல்லைங்க, பெண்களுக்கு பொறுமை இல்லை. ஒரு மனைவி என்ன பண்றா, கோச்சிக்கிட்டு சின்ன தகராறு இருந்தாங்க. காஃபி காலையில் ஏஞ்சி கணவன் போடணும். அவர் அதாவது அவங்களுக்குள்ள உடன்படிக்கை போட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு இந்த அம்மா கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. யார் வீட்டுக்கு? பிறந்தவங்களுக்கு போயிட்டாங்க. இவருக்கு ஒரு நாள் பார்த்தார், கணவன் பார்த்தார். உடனே ஃபோன் அடிச்சார், அம்மா உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல, நீ தயவு செய்து வந்துடுமா, நான் என்ன தப்பு செஞ்சாலும் நீ என்னை மன்னிச்சு வந்துடுன்னு கூப்பிட்றாரு. யார்? கணவன் கூப்பிட்றாரு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே பாருங்க, உங்கள் கையில் டீ கப்பு இருக்கா? இருக்கு, தூக்கி போட்டு கீழே உடைங்க. உடனே உடைச்சார். உடைத்த உடனே நம்ம சொல்லிச்சு, இப்போ அதை கொஞ்சம் எடுத்து ஒட்ட வைங்க பார்ப்போம். ஒட்டாது இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்குள்ள உடைந்த இதயம் உடைந்ததுதான், ஒட்டாது என்று சொல்லும்போது ஆண் மகன் பாருங்க, ஆளுமை சொன்னார், தெரியுமா, ஆனால் நான் போட்டு உடைச்சது பிளாஸ்டிக் கப்புமா, உடையலமான்னாரு. அப்படியா? உடனே மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஆண் மகன் விட்டு கொடுத்து செல்கின்றார். இன்னைக்கு அமைதியாக ஓடுகின்றது என்று சொன்னால் சமுதாயம். சொன்னாங்க, நகையை பற்றி சொன்னாங்க. தமிழனுடைய சிறப்பு பாருங்க. அம்மா உங்களுக்கு எதுக்குமா காதில் கம்மல், வளையல், நெக்லஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் உங்களுக்காக தான்.
ஆண்கள் உங்களோடு வரும்போது பெருமை சேர்க்க வேண்டாமா? அதற்காகத்தான். ஆமாம்மா, அக்ஷய திருதியை கொண்டாடுறதே உங்களுக்காக தான்மா. நம்மக்கிட்ட பணம் இல்லைன்றோம். பெண்கள் எல்லாம் மொத்தமாக அக்ஷய திருதி அங்கே தான் விற்கிறாங்க. ஆனால் தமிழன் பாருங்க, நாம் சிரிப்புக்கு பெயர் வைத்தான், நகை என்று பெயர் வைத்தான். நகையே அழுகை, இளிவரல் மறுக்கை, அச்சம் பெருமிதம், வெகுளி ஓகை என்று எட்டோடு என்ப அப்பாடெட்டே மெய்ப்பாடு என்ப என்று சொல்லுவான். எனவே நகை என்று பெயர் வைத்து, அம்மா நீங்க சிரிக்கிறதே ஒரு நகைமா, புன்னகை பட்டிமன்ற பாசறை என்று பெயர் வைத்து இப்படி அழகாக சூட்டினீர்களே. நகை உங்களிடம் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எதற்கு பொன் நகை என்று கேட்டாலும் கூட அவர்கள்